ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் காலிஃப்ளவர் பொரியல் எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் மசாலாலாம் அரைச்சி போட்டு ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த பொரியல் செய்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். 2 நல்லா பொரியட்டுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே காரத்துக்காக 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு எல்லாம் பொரிஞ்சு வரட்டுங்க. இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் அப்படியே சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. இந்த கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா வெங்காயம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை அப்படியே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த காலிஃப்ளவர் வந்து வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா பெரட்டி விட்டுட்டு இதிலே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. ஏற்கனவே நம்ம இந்த காலிஃப்ளவரில் சுடு தண்ணியில் போடும்போது உப்பு சேர்த்துருப்போங்க. அதனால் இப்போ வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வறுவலுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பை சேர்த்துக்கிட்டு நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டுங்க. இதில் வந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இது நல்லா ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இந்த காலிஃப்ளவர் வேகிற நேரத்தில் நம்ம வந்து இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க. அதுக்கு அரைச்சிட்டு வந்துடுவோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் எடுத்துக்கிறேங்க. இது கூடவே 1/2 மூடி தேங்காவை இது போல் பல்லாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் துருவி கூட தேங்காவை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம 5 பல் அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துக்கிறேங்க வாசத்துக்காக. சேர்த்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து வரமிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். அதனால் உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னும் கூட பச்சை மிளகாய் வேணும்னா சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது போல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் காலிஃப்ளவரும் வெந்து வந்துருச்சுங்க. ஒரு 1/2 வேக்காடு வேகும் போதே இந்த மசாலாவை நம்ம அப்படியே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாலாம் எல்லா காலிஃப்ளவரோட மிக்ஸ் ஆனால் போதுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான காலிஃப்ளவர் மசாலா வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இறக்கிட்டோம்னா காலிஃப்ளவர் மசாலா வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. எப்பயும் போல் ஒரே மாதிரி காலிஃப்ளவர் சில்லியே செய்யாமல் இது போல் ஒரு முறை மசாலா போட்டு செஞ்சு பாருங்கள். சாம்பார் சாதத்தோட ரசம் சாதத்தோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.